நேத்து ரூபாய் கேட்டதுக்கு சாயங்காலம் தரேன்னாவ, சாயங்காலம் கேட்டதுக்கு நாளைக்கு பார்க்கலான்ட்டாவ. ஃபங்க்ஷன் வேற நின்று போச்சு. இப்ப ரூபாய் கேட்டா தருவாவளா தரமாட்டாவளான்னு தெரியலையே. ஷோ, இவைய வீட்டுக்கு சமைச்சு கொடுத்துட்டு நான் படுற பாடு இருக்கேன். ஐயோ, பேசவும் முடியல, ஏசவும் முடியல, கேட்கவும் முடியல. எப்படியாவது ரூபாய் எனக்கு கேட்டு வாங்கி ஆகணும். மீன்காரக்கா, மீன்காரக்கா, மீன்காரக்கா. என்ன சொல்லுமா? ஏக்கா, அது வந்து நேத்து நிச்சயதார்த்தத்துல அந்த கொடுமை எங்க ஏக்கா செல்லம்மா? என் பிள்ளை நிச்சயம் நின்று போச்சு. பாவம் கண்ணு மணி பிள்ளை ரூமை விட்டே வெளியே வரையில ஒரே அழுக. கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் தான் என் பிள்ளை சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனா அவசர அவசரமா மாப்பிள்ளைய பார்த்து ஏற்பாடு பண்ணேன். நிச்சயம் நின்று போனதுல என் மகளுக்கு ரொம்ப வருத்தம் செல்லம்மா. பாவம் பிள்ளை ஏங்கி போயிட்டா. ஏக்கா, அதான் நானும் நிச்சயத்துக்கு நேத்து வந்திருந்தேனே, நான் தானே சமைச்சதே. ஆமா செல்லம்மா, உனக்கு எல்லாமே தெரியுமே. நிச்சயம் நின்று போச்சுன்னு எல்லாரும் மான வார்த்தத்துல இருக்கும் செல்லம்மா. ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன செய்யறதுனே தெரியல செல்லம்மா. ஏக்கா, கவலைப்படாதுங்கக்கா, உங்க பிள்ளைக்கு என்ன மாப்பிள்ளையே கிடைக்காது, கிடைக்கும். அப்புறம் நேத்து நான் நிச்சயத்துல சமைச்சேல்ல. ஆமா செல்லம்மா, வந்தவியெல்லாம் சோத்தை தின்னுட்டு போயிட்டாங்க. ஒரு பைசா போய் தரையில 1,00,000 ரூபாய் செலவு பண்ணி நிச்சயத்தை நடத்தினேன். ஒத்த பைசா மிச்சம் இல்ல செல்லம்மா. நானே இன்னைக்கு செலவுக்கு என்ன செய்யன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன இவ எப்படி சொல்லியாவ? எப்படி நம்ம ரூபாய் கேட்டுவாங்க? ஏக்கா, நேத்து ஃபங்க்ஷன்ல நான் சமைச்சிருந்தேன்ல. ஆமா செல்லம்மா, ஃபங்க்ஷனே நடக்கல. அதான் ஒரே வேதனை. அதுக்கு நீங்க இன்னும் ரூபாய் தரலக்கா. 2000 ரூபாய் தந்தியன்னா நான் வாங்கிட்டு போயிருவேன். வீட்டுல வேற ஒரு சாமானும் இல்ல. நீங்க ரூபாய் தந்தாதான் நான் போய் சாமான்லாம் வாங்க முடியும். செல்லம்மா, அதான் சொன்னேனே செல்லம்மா, ரூபாய் எல்லாம் செலவாயிட்டு. கையில ஒத்த பைசா கூட இல்ல செல்லம்மா. என்னக்கா இப்படி சொல்லி 1,00,000 ரூபாய் வாங்கியிருந்தீங்களே? அது பந்தல்காரனுக்கு இந்த பிரியாணி எல்லாம் வாங்கினேன் பாத்தியா, அதுக்கு இதுக்கு செலவாயிட்டு செல்லம்மா. ஏக்கா, இப்படி சொன்னா எப்படி? நானும் கஷ்டத்துல தானே இருக்கேன். 2-3 நாள் போறதுக்கு செல்லம்மா, நான் எப்படியாவது தந்துறேன். 2-3 நாளா? ஆமா செல்லம்மா. இல்லக்கா, நானும் ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்கேன். செல்லம்மா, நான் அதுக்கு மேல கஷ்டத்துல இருக்கேன், சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கீங்க. ஒரு 2-3 நாள் போறதுக்கு 2000 தானே, நான் எப்படியே தந்துறேன். நானே நிச்சயம் நின்று போச்சுன்னு சுவாகத்துல இருக்கேன். நியாயமா இந்த ரூபாயை நீ கேட்க கூடாது. சரி, இருந்தாலும் கேட்டுட்டா 2-3 நாள் தந்துறேன். இல்லக்கா, இருந்தாலும் வளைச்ச ரூபாய்ல, வளைச்ச ரூபாய் வீணா போகாது செல்லம்மா, கிடைச்சிரும். சரிக்கா. சுசாந்தி, வாமச்சாமி. சுசாந்தி, என்ன இங்க நின்னுட்டு இருக்கிய? மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் விசாரிக்கலையா? அங்க என்னத்தம்மா போய் விசாரிச்சுக்கிட்டு? இல்ல சுசாந்தி, மாப்பிள்ளை வீட்டை பத்தி விசாரிச்சு அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை பேசி முடிக்கலாம்னு நேத்து சொல்லிட்டு இருந்தீல்ல, அதான் சொல்லியா? நீங்க போலையா? அங்கே இருக்கிய? போனம்மா, நானே நிச்சயம் நின்று போச்சுன்னு கவலையில இருக்கேன். சுசாந்தி, நேத்து நீங்க நிச்சயத்தை நிறுத்தி இருக்கவே கூடாது. நல்லபடியா நிச்சயம் முடியிட்டு பிறகு விசாரிக்கலாம்னு இருந்திருக்கணும். அந்த ஓனரவியல் பேச்சை கேட்டு நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. ஆமாம்மா, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இப்ப என்ன செய்யனே தெரியல. சுசாந்தி, அந்த ஓனரவியலும் போய் சாத்து கூப்பிடுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் அந்த மாப்பிள்ளை வீட்டை பத்தி விசாரிச்சுட்டு வருவோம். ஓனர் வரமாட்டாங்களேம்மா. வரமாட்டேன்னு சொன்னோம்னா நீங்க தானே நேத்து நிச்சயத்தை நிறுத்துனீங்க, ஒழுங்கா வாங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க. அதே மட்டும் வாய மூடிட்டு இருந்திருந்தா நேத்து நிச்சயம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கும். அவையத தேவையில்லாததெல்லாம் பேசிட்டவ. அப்புறம் அந்த ரூபியோட அம்மா எல்லாருமே சேர்ந்து உங்க பிள்ளையோட வாழ்க்கையை கொடுத்துட்டாவ. நீங்களும் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிடாம நிச்சயத்தை நிறுத்திட்டே. நான் எவ்வளவோ சொன்னேன், நிச்சயத்தை நிறுத்தாதீங்க சுசாந்தி, நீங்க தான் கேட்கவே இல்ல. ஆமாம்மா, பரவாயில்ல. நினைச்சு நினைச்சு மனசுக்கு ஒரே கஷ்டமா போச்சு. சுசாந்தி, நான் சொல்றது கேளுங்க. ஓனர் ரவியால போய் கூப்பிடுங்க, கார் எடுத்துட்டு வர சொல்லுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் அந்த ஊர்ல அந்த மாப்பிள்ளை வீட்டை பத்தி விசாரிப்போம். நல்ல விதமா யாராவது சொன்னோம்னா கட்டி கொடுத்துருவோம். என்ன சொல்றீங்க? சரிம்மா, நான் போய் எங்க அம்மையை கூட்டிட்டு வரேன். சொல்லுமாட்டி, நீங்களும் வாங்க. சரி சாமி. சுசாந்தி, நீங்க போய் ஓனர் ரவியால கூப்பிடுங்க. சரிம்மா, அப்படியே சம்மந்திட்ட போய் பேசிட்டு ஓனரை கூட்டிட்டு வரேன். சரி சுசாந்தி. சம்மந்தி, சம்மந்தி, சம்மந்தி. வாங்க சம்மந்தி, வாங்க உட்காருங்க சம்மந்தி. சரோஜா வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னா. நானே உங்களை பார்க்க வரணும்னு தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் சம்மந்தி. வர முடியல, தப்பா எடுத்துக்கிடாதுங்க. உட்காருங்க சம்மந்தி. இருக்கட்டும் சம்மந்தி. மனசு முழுக்க ஒரே வேதனை. எங்க போய் சொல்ல? அதான் உங்களை பார்த்து 4 வார்த்தை பேசிட்டு போலாமேன்னு வந்தேன். உங்ககிட்ட
நினைச்சேன். முன்னுகிட்டே எதுக்கு போகணும், தட்டு மாத்தும் போது போய் நிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் சம்மந்தி. அதுக்குள்ள பார்த்தா என் மக தான் நிச்சயமே நின்று போச்சுமான்னு வந்து சொன்னா. அதனாலதான் வரல சம்மந்தி. நான் ஏதோ தப்பாலாம் எடுத்துக்கிறேன் சம்மந்தி. சொல்லியே ஒரு பியாச்சிக்கு வாடர் பக்கத்துலயே நின்னுகிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா. ஆனா நமக்கு இவ்வளவு தைரியம் சொல்ல ஒரு ஆள் பக்கத்துலயே இருக்கேன்னு நிறுத்திட்டேன். எனக்கு இது அப்ப தோணவே இல்ல சம்மந்தி. எல்லாம் போன பிறகுதான் நான் உட்கார்ந்து யோசித்தேன். நம்ம கொஞ்சம் மெதுவா யோசிச்சு முடிவு பண்ணிருக்கலாமோன்னு. இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. என் பிள்ளை நிக்கி நின்னு வச்சு மன வேதனையா இருக்கு சம்மந்தி. சம்மந்தி அந்த வீட்டை பத்தி நல்லா விசாரிங்க. விசாரிச்சு எடுத்து பிள்ளைய கட்டி கொடுங்க. அதுக்குதான் சம்மந்தி இப்ப வந்திருக்கேன். ஓனர் எங்க? சரோஜா வெளிய போயிருக்க சம்மந்தி, இப்ப வந்துருவா. அப்படியே ஓனர் வெளிய போயிருக்காவ்ளோ? அவியிட்ட தான் பேசுறதுக்காக வந்தேன் சம்மந்தி. ஏன்னா விசாரிச்சுட்டு பிறகு கட்டி கொடுக்கலான்னு அந்த இடத்துல வச்சு நான் சொன்னேன். யார் இருக்க தைரியத்துல சொன்னேன்னா ஓனர் இருக்க தைரியத்துல தான் சொன்னேன். எப்படியும் ஓனர் இந்த விஷயத்துல நமக்கு உதவி செய்வாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை சம்மந்தி. ஆமா சம்மந்தி, சரோஜா கண்டிப்பா உதவி செய்வா. அது மட்டும் இல்ல சம்மந்தி, 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நிச்சயம் நின்னு போச்சு. அத நினைக்கும் போதுதான் என் மனசு வேதனைப்படுது சம்மந்தி. சம்மந்தி வருத்தப்படாதங்க. வருத்தப்படுறதுனால மட்டும் என்ன பண்ண முடியும், விடுங்க சம்மந்தி. இல்ல சம்மந்தி, 1 லட்சம் ரூபாய் என் காசா? நானே கடன் வாங்கி வச்சிருந்தேன் வானர்கிட்ட. அவளத்தையும் பொங்கி ஆக்கி போட்டு ரூபாய் ஃபுல்லா காலி பண்ணி விட்டேன். அதான் இப்ப என்ன செய்யனே தெரியல சம்மந்தி. வானர் ரூபாயை கேட்டாவனா நான் என்னத்த பதில் சொல்ல? என் மவ கண்ணுமணி கல்யாணம் முடிஞ்ச மொய் காசு வர அதை வச்சு கடன் அடைச்சிடலாம்னு நினைச்சேன் சம்மந்தி. இப்பதான் நிச்சயமே நின்னு போச்சு. எங்க இருந்து கல்யாணம் நடக்கும், எங்க இருந்து மொய் ரூபா வரும்? எப்படி கடன் அடைக்க போறேன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சம்மந்தி. அது மட்டும் இல்ல, அந்த வாட்டிக்கார அண்ணன்ட்ட வேற 2 லட்சம் ரூபாய் வாங்கிவிட்டேன். சம்மந்தி அதான் நிச்சயம் நடக்கலல்ல, அவர்கிட்ட கொண்டு போய் திருப்பி கொடுத்துருங்க. கொடுக்கணும் சம்மந்தி, இருந்தாலும் நம்ம மாப்பிள்ளை வீட்டை பத்தி விசாரிக்கணும்ல. விசாரிச்சுட்டு அவிய சரியில்லைன்னா தான் கொண்டு போய் திருப்பி கொடுக்கணும். எப்படியே திருப்பி கொடுத்தாலும் 1 மாசம் வட்டியாவது போட்டுருவேன்னு தான் சொன்னார் அந்த அண்ணே. சம்மந்தி நீங்க வாங்கி 2-3 நாள் கூட இருக்காதுல்ல? ஆமா சம்மந்தி, நேத்து காலையில தான் ரூபாய் வாங்கிட்டே வந்தேன். 1 மணி நேரம் ஆனாலும் 1 மாசம் வட்டி கட்டணும்னு சொல்லிட்டாவே. அப்படியா? ஆமா சம்மந்தி, அதை என்ன செய்யனே புரியல. வட்டிக்கே நான் எங்க போய் கடன் வாங்கன்னு யோசிச்சிட்டு இருக்கேன் சம்மந்தி. ஓனர் திடீர்னு கடன் ரூபாயை தான்னு கேட்டாவனா நான் என்ன செய்வேன்? நீங்க கவலைப்படாதங்க சம்மந்தி, நான் சரோஜா வந்தவனே அவட்ட சொல்றேன். சரி சம்மந்தி சொல்லுங்க. நானா பணம் வந்து திருப்பி தர வரைக்கும் அதை பத்தி எதுவும் பேச வேண்டாம்னு கொஞ்சம் சொல்லிருங்க சம்மந்தி. சரி சம்மந்தி. அப்புறம் அந்த மாப்பிள்ளை வீட்டை பத்தி விசாரிக்கிறதுக்கு என் கூட கொஞ்சம் அனுப்பி வைங்க வானரே. ஆவியா இருக்க தைரியத்துல தான் நான் நிச்சயத்தை நிறுத்திட்டேன் சம்மந்தி. சரி சம்மந்தி, சரோஜா வரட்டும் நான் சொல்றேன். அந்த சாமி பிள்ளை செல்லம்மா எல்லாரும் வாரேன்னு சொல்லியிருக்காவே. வானர் கார் கொண்டு வந்தாவனே எல்லாரும் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சு அந்த ஊர்ல எல்லாரையும் சுத்தி சுத்தி விசாரிச்சுட்டு வந்துடலாம். நீங்களும் வேணாலும் கூட வாங்க சம்மந்தி. இல்ல சம்மந்தி, சரோஜாவை அனுப்பி விடி, அவன் நல்லா விசாரிப்பா சம்மந்தி. சரி சம்மந்தி, வானர் வந்தா போதும். கார் எடுத்துக்கிட்டே கொஞ்சம் வர சொல்லுங்க சம்மந்தி. சேகர் வீட்ல இல்லையே? சேகர் தம்பி எதுக்கு? சாமி பிள்ளைய கார் நல்லா ஓட்டுவா. சாவியை தந்தா கூட போதும் சம்மந்தி. சரி சம்மந்தி, சரோஜா வரட்டும். என்னாச்சுமா, எதுக்கு சரோஜா வரட்டும் சொல்லிட்டு இருக்கா? பிசாண்டி என்ன சொல்லிட்டு இருக்காவே? வாங்க வானரே, உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னவா எதுக்கு எதிர்பார்த்திருந்தீங்க பிசாண்டி? வானரே, என் மகன் நிச்சயம் நின்னு போச்சுல்ல. ஆமா, அதுக்கு என்ன? அது நீங்க இருக்க தைரியத்துல தான் நான் நிச்சயத்தை நிறுத்திட்டேன் வானரே. ஏன்னா நீங்க பக்கத்துலயே மனசாட்சி மாதிரி நின்னு நிறுத்திடுவோன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்களா. அதான் எனக்குள்ள திடீர்னு ஒரு தைரியம் வந்து நான் நிச்சயத்தை நிறுத்திட்டேன் வானரே. நான் சொன்னதுனால தான் நிறுத்தினியோ? மாப்பிள்ளை மேலே மாப்பிள்ளை வீட்டுக்கார மேலே தப்பு இருக்கனால தான் நிறுத்தினேன். உன்னை பழி என் மேல தூக்கி போட்டுட்டு இருக்கா? இல்ல வானரே, நீங்க ஒரு பெரியவிய. உன்னை விடவா? இல்ல வானரே, 10 வீடு 10 மாடு வச்சிருக்கியே. நீங்க சொன்ன உடனே என் மனசுக்குள்ள ஒரு தைரியம் வந்துட்டு வானரே. என்ன ஆனாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் என் கூட நீங்க நிப்பீல்ல, அந்த தைரியம் தான். நான் இப்ப கூட நிப்பேன்னு சொன்னேன். அப்படியே நான் கூட நின்னா மட்டும் கல்யாணம் முடிஞ்சிருமாக்கா? நல்ல மாப்பிள்ளையா பார்க்கணும், நிச்சயம் பண்ணணும், அதுக்கு பார்த்தா கல்யாணம் முடிக்க முடியும். நான் இதுல என்ன பண்றது மீன்காரி? இல்ல வானரே, நேத்து நீங்க
சரோஜா, சம்மந்தி அந்த மாப்பிள்ளை வீட்டை பத்தி போய் விசாரிக்க போறாவலாமா? அதான் உன்னைய கூட துணைக்கு வர சொன்னாவ. ஆமா ஓனர், நீங்க கொஞ்சம் கூட வாங்க. இப்போ எதுக்கு அந்த மாப்பிள்ளை வீட்டை நீ விசாரிக்க போற? அதான் நேத்து உண்மையில தெரிஞ்சு போச்சுல, வேற என்ன? ஓனர், தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் அது உண்மையா இல்ல யாராவது கேளப்பி விட்ட வதந்தியான்னு கண்டுபிடிக்கணும்ல. ரூபி அம்மா சொன்னதை மட்டும் வச்சுக்கிட்டே நம்ம எதுவும் பேசக்கூடாது. ஏன்னா ரூபி அம்மைக்கு அவிய யாரு என்ன ஏதுன்னு ஒரு விவரமும் தெரியல. அவியலே வேற யார்கிட்ட கேட்டுதான் இந்த விஷயத்தை சொன்னாவே. அதை மட்டும் வச்சுக்கிட்டே நம்ம அந்த மாப்பிள்ளையை ஒதுக்க கூடாது ஓனர். அதுக்குதான் சொல்லியே அந்த ஊர்ல போய் 4 பேர்கிட்ட விசாரிப்போம். உண்மை எது பொய் எதுன்னு கண்டுபிடிப்போம் ஓனர். நீங்க நேத்து எப்படி எனக்கு பக்கபலமா கூட இருந்தீங்களோ, இன்னைக்கு அதே மாதிரி கொஞ்சம் கூட வாங்க. விசாரிச்சுட்டு நம்ம அதுக்கு மேல ஒரு முடிவு எடுப்போம். இங்க பாரு மீன்காரி, உனக்கு விசாரிக்கன்னா நீனே போய் விசாரிச்சுக்க. என்னைய ஆள போட்டு இருக்காத, நீ கூப்பிடவும் செய்யாத. என்னால வரவும் முடியாது. சரோஜா, அப்படிலாம் சொல்லாதம்மா. சம்மந்திக்கு நம்மளை விட்டா வேற யாரு இருக்கா சொல்லு? அவியலுக்கு நம்ம துணையா இருக்கணும். இப்ப அவிய ஒரு பெரிய பிரச்சனையில இருக்காவ. நம்ம கூட இருந்து உதவி செய்யணும். சொன்னா புரிஞ்சுக்கமா சரோஜா, அவிய கூட போயிட்டு வா. ஏமா, இப்ப நம்ம அங்க போறதே வேஸ்ட். அப்பயே தெரிஞ்சு வச்சு அந்த மாப்பிள்ளை ஆகாது, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் ஆக மாட்டாவ. நீ சொன்னது பூரா பொய். இதுக்கு விசாரிக்கணும், என்ன எதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்? வானர், ஒரே ஒரு தடவை போய் விசாரிச்சுட்டு வந்துருவோம் வானர். மனசுக்கு கொஞ்சம் திருப்தி ஆயிரம்ல. யாரோ ஒருத்தர் சொன்னதை நம்ம நம்ப வேண்டாம். அதை மட்டுமே வச்சு நம்ம நிறுத்திட்டோமோனே மனசு கடந்து உருக்க வானர். அதுக்குதான் சொல்லியே வாங்க போய் விசாரிச்சுட்டு வந்துருவோம். சரோஜா, சம்மந்திக்கு நம்மளை விட்டா வேற யாருமா இருக்கா? கூட போயிட்டு வந்துருமா. அந்த ஊருக்குள்ள போய் 4 பேர்கிட்ட விசாரிங்க. நல்லபடியா யாராவது சொன்னாங்கன்னா பிள்ளையை கட்டி கொடுப்போம், இல்லன்னா வேண்டாம் விட்டுறலாம். சோ கடவுளே, ஏமா நீ இருக்கியே அந்த மீன்காரிக்கு ஒரே சாப்பாட்டு. எப்ப வர இந்த மீன்காரி என்ன சொன்னாலும் சம்மந்தி சம்மந்தின்னு மட்டையா மடிஞ்சிருவா. இல்ல மாவிய, நம்மகிட்ட தான் ஒரு உதவின்னு வந்து கேட்காவ. நம்மளால செய்ய முடியும்னா செய்யணுமா? உன்னால முடியாதுன்னா சொல்லு, நான் வேணா கூட போட்டுமா? ஒண்ணு வேண்டாம், நானே போறேன். இங்க பார் மீன்காரி, என்னால பஸ்ல எல்லாம் வர முடியாது. சரோஜா, நம்ம கார் சாவியை எடுத்துட்டு போமா. எடுத்துட்டு போய் இந்த மீன்காரிட்ட கொடுத்தா ஓட்டிடுவாளா இல்ல கார்ட்ட கொடுத்தா அதான் ஓட்டிடுமா? என்னமா சொல்லியா, என்ன பிரச்சனை உனக்கு? சரோஜா, சாமி பிள்ளை வராளம்மா, அவ கார் நல்லா ஓட்டுவாளாம். அவட்ட சாவியை கொடு, அவ உங்களை கூட்டிட்டு போவா. ஆமா, இந்த மீன்காரி விசாரிக்க போறதுக்கு கார் சாவியை கொடுத்து உதவனா? இதுக்காக தான் வாட்ட வந்து பேச வந்திருக்கல இந்த மீன்காரி. காரையும் கொடுக்க முடியாது, கார் சாவியை யார்ட்டையும் கொடுக்க முடியாது. இங்க பார் மீன்காரி, தனியா கார் பிடிச்சீனா வார, இல்லன்னா வர முடியாது. வானரே, நான் இருக்க நிலைமையில இப்ப தனியாலாம் கார் பிடிக்க முடியுமா? அப்படி என்ன நிலைமை உனக்கு? 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி நேத்து பங்கன்ல சாப்பாட்டுக்கே செலவு பண்ணிட்டேன் வானரே. என்னது, என்ன சொன்ன நீ? அது வந்து வானரே, நேத்து பங்கன் நடந்துல்ல, அதுக்கே பூரா ரூபாய் செலவாயிட்டு வானரே. ஒத்த பைசா கையில இல்ல வானரே, நான் எங்க இருந்து கார் பிடிக்க முடியும்? அப்படியே செலவாயிட்டு ஒத்த பைசா இல்லையா? அப்படினா நீ போய் விசாரிக்க போடா, காரம் பிடிக்காண்டா. என்னமோ ஏம்பல கல்யாணத்துக்கு விசாரிக்க போற மாதிரியே கதை விட்டுக்கிட்டு இருக்கா நீ கதை. 10 ரூபாய்க்கு நல்ல மிளகா வாங்கி ரசம் வச்சிருக்கா, ஒரு துண்டு தேங்காய் வாங்கி துவையல் அரைச்சிருக்கா, ரேஷன் அரிசியை பொங்கி வச்சிருக்கா. இதுக்கு உனக்கு 1 லட்சம் ரூபாய் ஆயிட்டு. என்ன மீன்காரி, என்ன முட்டாள் நினைச்சியோ? நீ பண்ணியிருந்த ஏற்பாடுக்கு மொத்தத்துல ஒரு 3000 செலவாயிருக்குமா? வானரி, சமைச்ச ஆளுக்கு நான் ஏகப்பட்ட ரூபாய் கொடுத்திருக்கேன் வானரி. அப்படி எத்தனை லட்சம் ரூபாய் கொடுத்துட்ட? ஒரு 1000 ரூபாய் கொடுத்திருப்பியா? வானரி, அதான் சொன்னா புரியாது, நான் கணக்கு எழுதி வச்சிருக்கேன். சொல்ல மாட்டே கேட்டா தெரிஞ்சிர போது, இதுல எதுக்கு நீ சொல்லணும்? கதை விட்டுட்டு இருக்க கதை எனக்கு நல்லா தெரியும் மீன்காரி எல்லாமே. வானரி, நானே 1 லட்சம் ரூபாய் செலவாயிட்டு எப்படி அதை திருப்பி தரதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன் வானரி. ஓஹோ, அங்க சிட்டி இங்க சிட்டி இருக்குதான் வாரியா? ஏமா, அந்த 12 ரூபாய் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து 3 முடி ஆஞ்சி இப்படி ஆஞ்சி இன்னைக்கு. சரோஜா, கொஞ்சம் சும்மா இருமா. சம்மந்தி நிச்சயம் நடக்கலையேன்னு ரொம்ப வருத்தத்துல இருக்காவம்மா. அவியல அப்படியெல்லாம் பேசாதம்மா. ஆமா, பேசாம வேற என்னச்சியே? இங்க பாருமா, நான் கொடுத்த 1 லட்சம் ரூபாய் எப்படியாவது எனக்கு வந்தாங்கன்னா அதை சொல்லி இந்த மீன்காரிட்ட. அதெல்லாம் பிறவு தருவாவுமா. முதல்ல இந்த கல்யாணம் நடக்குதா இல்லையான்னு முதல்ல பாப்போமே. கொஞ்சம் கார் சாவி எடுத்துட்டு அவிய கூட போமா. கூட வேணா போற, என்ன சொன்னதுக்காக. கார் சாவி ஆட்டி கொடுக்க முடியாது, காரையும் கொடுக்க முடியாது. சரோஜா, நம்ம ஒரு உதவி செய்யலாமேமா. ஒரு உதவி எப்பயாவது செய்யலாமா? அதுக்காக எப்போதும் எல்லா உதவியும் நம்மளே செய்ய முடியாது. இங்க பாரு மீன்காரி, கார் பிடிச்சீனா நான் இல்லன்னா வர முடியாது. காரெல்லாம் பிடிக்க முடியுமா? நான் வேணா ஆட்டோ வேணா பிடிச்சு
சரி சம்மந்தி. ஏமா இந்த மீன்காரி என்ன சொல்லிட்டு போறா? என்னத்த மனசுல வைக்கணுமா? அது ஒண்ணும் இல்லம்மா, நீங்க முதல்ல போய் விசாரிச்சுட்டு வாங்க, அதுக்கு பிறகு நம்ம பேசிக்கிடுவோம்.